இப்போ வந்து மாஸ்டர்ஸ் தியரம் பார்க்குறோம். தட் இஸ் T of n minus b plus f of n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஏ என்ன இருக்கோ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். 1 இருந்தால் நம்ம அப்படியே இங்கே f of n இருக்கோ அதை வந்து அப்படியே என்னால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இதுவே வந்து இங்கே நம்மளோட ஏ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா, ஏ கிரேட்டர் தென் 1னா அதை வந்து பவரில் போடணும். அதாவது a பவர் n பை b இங்கே இருக்கிற பவரை அப்படியே போட்டணும். அப்புறம் f of n மல்டிப்ளை பண்ணுறோம். இதுவே லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, ஏ வந்து லெஸ் தென் 1 இருந்ததுன்னா ஆர்டர் ஆஃப் f of n. ஸோ இது அப்படியே இந்த f of n அப்படியே போட்டுருணும், எந்த இதுவும் பண்ணாமல். ஸோ இதை வந்து இந்த டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், அதாவது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி n மைனஸ்னு போட்டு வந்ததுன்னா, இதுவே வந்து நமக்கு டிவைடிங் ஃபங்க்ஷன், தட் இஸ் இந்த மாதிரி n பை b இந்த மாதிரி டிவைடிங் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ நம்மளோட ஃபார் லூப்பில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது i/2 அந்த மாதிரி வர்றது டிவைடிங் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கெலாம் வந்து தட் இஸ் a into t of n by b plus f of n ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன படிக்கிறோன்னா, இந்த a தட் இஸ் log a base b அப்படின்றத ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ n பவர் k log of p base n இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிப்போம். ஸோ இதில் இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கணும், இந்த ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணோம் நம்ம. log of a base b அப்புறம் n பவர் k இது ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து log of a base b வந்து கிரேட்டர் தென் கேவாக இருந்துதான். ஸோ கேன்றது இந்த f of nல இருக்கும். ஸோ இந்த கேவோட வேல்யூ log of a base b வேல்யூவை விட log of a base b வேல்யூ கிரேட்டராக இருக்குது கேவை விட அப்படின்னா, நம்ம வெறும் இதை வந்து n பவரில் போட்டுருவோம். n பவரில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ போட்டுருவோம். இதுவே ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போ 3 கண்டிஷன் செக் பண்ணோம். தட் இஸ் p, இந்த log பவர் p செக் பண்ணோம். அது வந்து கிரேட்டர் தென் 1னா -1 ஈக்குவல் டு இது லெஸ் தென் -1ன்னு. கிரேட்டர் தென் -1 இருந்ததுன்னா தட் இஸ் n பவர் k இந்த 1 வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். log of p plus 1 n அப்படின்னு பண்ணிக்கணும். இதுவே ஈக்குவல் டு -1 இருந்தால் n பவர் k log of log n அப்படின்னு போட்டணும். -1 இருந்ததுன்னா வெறும் அதை இக்னோர் பண்ணிட்டு n பவர் k மட்டும் எழுதணும். அடுத்தது வந்து log of a base b is less than k-வாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, இது வந்து லெஸ் தேன் கே, இந்த log of a base b யோட வேல்யூ லெஸ் தேன் கேவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அப்படியே இந்த ஃபங்க்ஷனை தூக்கி அப்படியே இங்கே போட்டுற வேண்டியதான். f of n அப்படியே போட்டுடலாம். எப்போனா p வந்து p-யோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால், லெஸ் தேன் 0 இருந்தால் இந்த log ஒமிட் பண்ணிட்டு அப்படியே n பவர் k போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர்ஸ் தியரம் ரூட் ஃபங்க்ஷன். தட் இஸ் ரூட் ஃபங்க்ஷனில் எது இருந்தாலும் log of log nன்றது வந்துடும். நெக்ஸ்ட்டு டிவைட் அண்ட் கான்கொயரில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பைனரி சர்ச். ஸோ லீனியர் சர்ச்னா n கம்பேரிசன்ஸ் தேவை, அப்போ ஆர்டர்டாக இருக்காது. பைனரி சர்ச்னா log of n base 2 கம்பேரிசன்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ஆர்டராக இருக்கும் வேல்யூ. ஸோ ரெண்டாக பாதி மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் வந்து log of n கம்பேரிசன்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு டிவைட் அண்ட் கான்கொயர்னால் நம்ம டிவைட் த ப்ராப்ளம் இன்டூ சம், அதாவது சின்ன ப்ராப்ளமும் பண்ணுவோம். அதோட அந்த சின்ன ப்ராப்ளம் எல்லாம் சேம் ப்ராப்ளமாக இருக்கும். அதோட சொல்யூஷன்ஸை கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து பைனரி சர்ச்சு. ஸோ பைனரி சர்ச்னால் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமை n/2 பிரிச்சுக்கிறோம். இப்போ இதை மறுபடியும் இதில் செக் பண்ணுறோம். எது பெருசாக இருந்தால் இதில் இருக்கும், சின்னதாக இருந்தால் இதில் இருக்கும். ஸோ இப்போ இதையும் மறுபடியும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இதை விட நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ இதை விட பெருசாக சின்னதான்னு செக் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம பெருசாக இருந்தால் ரைட் சைடும், சின்னதாக இருந்தால் லெஃப்ட் சைடும் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி கடைசியில் ப்ராப்ளம் வந்து ஒரு எலமெண்ட் இருக்க வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் log n base 2, ஏன்னா வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஃபார்ம் ஆகிடுது, அதனால் ஒரு பிஎஸ்டி ட்ரீ மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஆனால் இப்போ இங்கே என்னன்னா ஆர்டராக இருக்கணும், அதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ பெஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் 1 வரும், ஆவரேஜ் கேஸ் ஆர்டர் ஆஃப் log n, ஃபர்ஸ்ட் கேஸும் ஆர்டர் ஆஃப் log n. நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேட்டிவ் மெத்தட். ஸோ இது வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம், ரிகர்சிவ் மெத்தட், ஐட்ரேட்டிவ் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேட்டிவ் மெத்தட்னா மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு பாதியாக ரெண்டாக டிவைட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாதியோ இல்லை லாஸ்ட் பாதியோ செக் பண்ணிவிட்டு எலமெண்ட் வந்து கிரேட்டராக இல்லை லெஸரான்னு பார்த்துட்டு
லெஸ்ஸராக இருந்தால் இந்த பாதியிலையும் கிரேட்டராக இருந்தால் இந்த பாதியிலையும் நம்ம செய்கிறது தான் வந்து ஐட்ரேட்டிவ் மெத்தட். ஸோ அடுத்தது வந்து ரிகர்ஷன். ஸோ இப்போ இது வந்து லூப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதுவே ரிகர்ஷன்னா அப்படியே கால் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனே மறுபடியும் கால் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னா இதுவும் வந்து இந்த ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறது தான் டிவைட் அண்ட் கான்கர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ வந்து எல் வந்து ஈக்குவல் டு ஹெச்ஆன்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா வந்து கீ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ, அப்படியே அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் வந்து மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த கீ மிட்டான்னு செக் பண்ணுறோம், இல்லைனா லெஸ்ஸரான்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் மறுபடியும் இதையே கால் பண்ணுறோம். இதே வந்து லூப் இதே மறுபடியும் கால் ஆகி நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ எப்படி பிரிக்கிறோன்னா எல்லேருந்து மிட் -1 கீ இதை 3ஐயும் நம்ம பாஸ் பண்ணுறோம், அதை வச்சு தான் சர்ச் பண்ணுறோம். ஸோ இது லெஸ்ஸராக இருந்தால் இந்த வேல்யூஸ் பாஸ் ஆகும். கிரேட்டராக இருந்தால் மிட் +1லேருந்து இந்த சைடு இருக்கிற வேல்யூஸ் பாஸ் ஆகி கிரேட்டரா லெஸ்ஸரா இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதே ஃபங்க்ஷனையும் திருப்பி கால் பண்ணுறோம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குன்னா TF n/2 + 1. ஸோ மாஸ்டர்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ log of a base b. ஸோ 1/2னா 0ன்னு வரும். n⁻0 இப்போ கேயும் 0வாக இருக்குது. இப்போ log of a base b = k அப்படி இருந்ததுன்னா நம்ம log of n போடுவோம். ஸோ அதான் வந்து இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மர்ஜ் சார்ட்டு. ஸோ மர்ஜ் சார்ட்டும் வந்து டிவைட் அண்ட் கான்கர் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ மர்ஜ் சார்ட் என்ன பண்ணோம், ரெண்டு லிஸ்ட்டை வந்து அப்படியே கம்பேர் பண்ணி மர்ஜ் பண்ணிட்டே வர்றது. ஸோ அதுதான் வந்து மர்ஜ் சார்ட்டு. ஸோ மர்ஜ் பண்ணிட்டே வரும். ஸோ இங்கே ஆர்டர் வந்து m+n வரும். அதாவது இங்கே வந்து இப்போ இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஆர்டராக கிடைக்கும். இப்போ இதே ஒரே ஒரு லிஸ்ட்டாக இருக்குன்னா ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆஃப் 1 சைஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை மர்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ ரெண்டாக மர்ஜ் பண்ணுவோம், இல்லை 4 மர்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம 2-way மர்ஜ் சார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டாக தான் சேர்ப்போம். பெரிய லிஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டே வந்தோம்னா கடைசியில் நம்மளுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ இதான் மர்ஜ் சார்ட்டு. ஸோ மர்ஜ் சார்ட்டும் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஐட்ரேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறது தான் வந்து டிவைட் அண்ட் கான்கர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இது 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதை வந்து மர்ஜ் பண்ணணும். ஸோ வந்து முதல்ல பிரிச்சுக்கிறோம், அப்படியே பிரிச்சுக்கிட்டே போகிறோம், அதுக்கப்புறம் அப்படியே மர்ஜ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆர்டர் ஆஃப் n log n வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கிறோம். ஸோ பிரிச்சுட்டு கடைசியில் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரிகர்சிவாக போகிறோம். ஸோ மர்ஜ் சார்ட்ன்றது மிட் -1க்கும் மிட் +1லேருந்து கடைசிக்கும் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுறதுக்கும் பண்ணி முடிச்சுட்டு மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இது ஒரு n/2, இது n/2, இது n டைம்ஸ். ஸோ வந்து நம்மளுக்கு 2t n/2 + n வருது. ஸோ இப்போ log of 2/2னா 1ன்னு வரும். அப்போ கேவும் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த f of n என்னவோ அதோட log n ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ n log nன்றது தான் வந்து இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது ஒரு ஸ்டேபிள் அல்காரிதம், ஆனால் அவுட் பிளேஸ். ஏன்னா ஒரு தனியாக ஒரு இடத்துல மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. ஆனால் இது ஸ்டேபிள் அல்காரிதம்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டர்லேயே நமக்கு ரிசல்ட்டில் வரும். ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் பிளேஸ் அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து மர்ஜ் சார்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம அப்படியே மர்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் சார்ட்டிங், அதாவது ஒரு வெளியில் வேறு ஒரு இடத்துல எடுத்து நம்ம மர்ஜ் பண்ணிட்டு கொண்டு போய் வைக்கணும், அதான் எக்ஸ்டர்னல் சார்ட்டிங். ஸ்டேபிளானா ஆர்டர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். கான்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவை. ஸோ இங்கே வந்து சின்ன ப்ராப்ளம்க்கு இது பண்ண முடியாது. சின்ன ப்ராப்ளம் பண்ணுமா இருந்தால் இன்சர்ஷன் சார்ட், மர்ஜ் சார்ட், பபிள் சார்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். மர்ஜ் சார்ட்டுக்கு இன்சர்ஷன் சார்ட்டை யூஸ் பண்ணி இங்கே இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் பபிள் சார்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மர்ஜ் சார்ட்டை கடைசியில் வச்சுக்கலாம். இது ரிகர்சிவாக இருக்கும். ஸோ
ஸோ அதனால் ஸ்டாக் தேவைப்படும். ஸ்டாக்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் மர்ஜ் சார்ட். அடுத்து குயிக் சார்ட். குயிக் சார்ட்னு ஏன் பேர் வருதுன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களையே நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்க சொன்னால் எப்படி அவங்க சீக்கிரமாக அரேஞ்ச் ஆகிக்குவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறதுனால இது குயிக்காக நடக்கிறதுனால குயிக் சார்ட்னு பேர். ஸோ இங்கே வந்து ஒரு பிவட் எலமெண்ட் செட் பண்ணிப்போம். பிவட்டை ஒரு எலமெண்ட் எடுத்து எல்லா எலமெண்ட்டோடய செக் பண்ணி அதோட பொசிஷன் கரெக்டான பொசிஷன் எது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டாக எடுத்து நம்ம அதோட பொசிஷனை ஃபைண்ட் பண்ணுறதா வந்து குயிக் சார்ட். இது வந்து ஸ்டேபிள் சார்ட் கிடையாது. அதாவது டியூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தால் அதோட இடம்லாம் மாறிடும். ஆனால் இன்பிளேஸ் இங்கேயே உள்ளேயே இந்த இடத்துக்குள்ளேயே சார்ட் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸோ பிவட் எலமெண்ட் ஒன்று செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறதாக ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ பிவட்டையும் அதையும் அந்த பிவட்டோட பொசிஷனை ஸ்வாப் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்காக நம்ம பண்ணிட்டே வரோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பண்ணுறோம், ஒரு பிவட் செட் பண்ணுறோம், குயிக் சார்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் பண்ணிட்டே வரும். ஸோ இங்கே 2tn/2 + n. ஸோ இப்போ அதே மாதிரி பல n log n தான் வரும். ஸோ பிவட் வந்து மீடியன் எலமெண்ட்டாக இருந்தால் பெஸ்ட்டு கேஸாக இருக்கும். ஆனால் பிவட் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்டாவோ இல்லை லாஸ்ட் எலமெண்ட்டாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு கேஸு. அதுக்கு ஆர்டர் வந்து n² வரும். எப்பயுமே நம்ம வந்து இப்போ பிவட் எலமெண்ட்டை மீடியனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் கேஸ் வராது. இல்லைனா நம்மளுக்கு n log n இருக்கிறது n² ஆகிடும். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். தேங்க்யூ.